இப்போ ரீசெண்டாக டி டுவெண்ட்டீஸில் எதில் பார்த்தாலும் ஒரு நேம் ரொம்ப காமனாக இருக்கிறது என்னன்னு பார்த்தா அபிஷேக் சர்மாவோட ரைஸ் பார்த்தா ஒரு இன்க்ரெடிபிளான ஒரு ரைஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஒரு பயங்கரமான பீஸ்டாக ஒரு கெயில் அந்த லெவலுக்கான ஒரு பிளேயராக இப்போ மாறின்னு வர்றாரு. ஸோ ஆனால் இவருக்கு ரீசன் வந்து எதனாலன்னு பார்த்தோன்னா இவரோட நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்றதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நான் என்ன ஃபீல் பண்ணுறேன்னா அவருக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்குதுன்னு அவருக்கு நல்லா தெரியுது. ஸோ அந்த ஸ்கில்ஸை மட்டும்தான் அவர் மேக்ஸிமைஸ் பண்ண பார்க்குறாரு. அவரோட ஸ்ட்ரென்த்தை தாண்டி அவர் வீக்குள்ளே அவர் போக மாட்டேன்றாரு. அண்ட் ஆப்போசிஷன் ஆஸ் வெல் அவரோட வீக் ஜோனுக்கு தள்ள மாட்டேன்றாங்க. அவர் ஸ்ட்ரென்த்துக்கே தான் விளையாடுறாங்கன்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட்டு அபிஷேக் சர்மாவோட ஸ்ட்ரென்த்ஸ் என்னன்னு பார்த்தோன்னா அவர் ஸ்டெப் டவுன் பண்ணி அவரோட ஆஃப் சைட் கேம் தான். அவர் மோஸ்ட்டாக ஆஃப் சைடில் எப்போ ஆடுறாருன்னா ஸ்டெப் டவுன் பண்ணால் மட்டும்தான் ஆஃப் சைட் போடுறாரு. மற்ற எல்லா டைமுமே அவர் லெக் சைடில் தான் கம்ஃபர்டபுளாக விளையாட யோசிக்கிறாரு. ஸோ நீங்கள் வந்து இப்போ நான் கான்ஸ்டண்ட்டாக என்ன பார்க்குறேன்னா அவர் பேட்டிங் வரப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆர்த்தடாக்ஸான பவர் பிளே பவுலிங்கை ட்ரை பண்ணுறாங்க. ஆர்த்தடாக்ஸான பவர் பிளே பவுலிங்கன்றதுனா நான் என்ன சொல்கிறேன்னா அவரை ஒரு எல்பிடபிள்யூ ஒரு போல்டு எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஆனால் அது நடக்காது. இவங்க வந்து ட்ரை பண்ணுறது வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவரோட ஸ்ட்ரென்த்துக்கு இவங்க போகிறாங்க. ஸோ நீங்கள் அவரோட பேட்ச் அட்டாக் பண்ணுறப்போ அவர் ஃப்ளிக் அவரோட நேச்சுரல் அவர் டோட்டலாக 3-4 ஷாட்ஸ் தான் ஆடுறாரு. ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்டில் ஒரு 6 அடிக்கிற ஷாட்டு ஒரு ஃப்ளிக் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்டெப் டவுன் பண்ணி இன்சைட் அவுட் ஆடுறாரு. ஸோ இந்த 3 ஷாட் தான் அவரோட ஸ்பெஷல் ஷாட்டாக இருக்குது 6 ஹிட்டிங்க்கு. அதுக்கு மேலேனா புல் பண்ணுறாரு. ஸோ இந்த 4 ஸ்ட்ரென்த்து அதாவது அந்த 4 ஸ்ட்ரென்த் ஒன்று தான் அவருக்கு ஏற்ற மாதிரி தான் ஆனால் எல்லாம் போடுறாங்க. ஏன்னா பவர் பிளே பவுலிங் டிப்பிக்கலாக அதை பேஸ் பண்ணி தான் எல்லாம் பவுல் பண்ணுவாங்க. லைக் ஸ்டெம்ஸை ஸ்விங் பண்ணணும், ஸ்டெம்ப் அட்டாக் பண்ணணும், எல்பிடபிள்யூ. இப்போ நீங்கள் ஸ்டெம்ஸை அட்டாக் பண்ணணும்னு நினைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா அவரோட பேட்ஸை நோக்கி போகிறப்ப அவர் ஃப்ளிக் பண்ணுறாரு. ஸோ நீங்கள் இப்போ டிப்பிக்கல் நியூ பால் பவுலிங் பார்த்தா ஸ்விங் இன் ஸ்விங் அவுட் ஸ்விங் தான் உங்களோட ப்ரிடாமினன்ட் மூவ்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் கீப்பருக்கு எட்ஜ் எடுக்கணும்னு பார்க்குறப்ப அவுட் ஸ்விங் போடுறப்ப என்ன ஆகும்னு பார்த்தா அவரோட ஆர்ம்ஸை ஃப்ரீ பண்ணுறதுக்கு நீங்கள் இடம் தரீங்க. ஆர்ம்ஸை ஃப்ரீ பண்ணுறப்ப நீங்கள் இடம் தந்தீங்கன்னா அவர் ஸ்டெப் டவுன் பண்ணி இன்சைட் அவுட் ஆடுறாரு. நீங்கள் வந்து இப்போ இவரை ஸ்டாப்பே பண்ண முடியாதான்னு பார்த்தா இவரை ஸ்டாப் பண்ண முடியும். என்னென்னா ஏர்லி ஆனோட ஆஃப் ஸ்பின் வந்து இவருக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமாக தான் இருந்திருக்கு ஏர்லி ஆன். ஸோ நம்ம பார்த்தோன்னா இவர் ஆஃப்டர் அந்த ஏஷியா கப் தான் இவரோட கேம் வந்து ஒரு வேறு லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி நல்லா விளையாடின்னு இருந்தார். ஆனால் ஆஃப்டர் ஏஷியா கப் அவரோட பிகினிங் வந்து ஒரு வேறு லெவலுக்கு போயிருக்குன்னு சொல்லணும். ஸோ அதை நம்ம இப்போ எப்படின்னு பார்த்தோன்னா அவரோட டிப்பிக்கலான வீக்னஸ் எதையுமே அவர் வந்து இன்னும் அட்ரஸ் பண்ணலன்னு தான் சொல்லணும். அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அவர் ஸ்ட்ரென்த்ஸை அவர் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. அண்ட் அவரோட வீக்னஸ் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி ஒரு ஆஸ்திரேலியாவில் நம்ம பார்த்தோம். ஆஸ்திரேலியா என்ன தான் ஒரு வீக்கான பவுலிங் அட்டாக் எடுத்துகிட்டு வந்தாலும் அவங்க வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணியிருந்தாங்க அபிஷேக் சர்மாவும் லிட்டரலாக ஓவர் அந்த சீரீஸ் ஃபுல்லாக அவங்க சைலண்ட் பண்ணவே ட்ரை பண்ணாங்க. ஓரளவுக்கு பண்ணாங்க. ஒரு சில மேட்ச் அடித்தார். ஆனால் அதை எதனால் அடித்தாருன்னா கேட்ச் ட்ராப் இந்த மாதிரி ஒரு 0 கேட்ச் ட்ராப் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருந்துச்சு. அதனால் அவர் அடித்தார். ஆனால் இப்போ இந்த நியூசிலாந்து சீரீஸாக இருக்கட்டும், சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸாக இருக்கட்டும், இல்லை ஏஷியா கப்பாக இருக்கட்டும், அவரை யாருமே ட்ரபிள் பண்ணல. ஏன்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு திங் பவுலிங் அட்டாக். நீங்கள் வந்து ஒரு 120 130 ஜென்டிலாக வந்து போடுறப்ப நீங்கள் அவருக்கு ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கான ரியாக்ஷன் டைமை தரீங்க. ஒரு ஜேக்கப் டஃபியாக இருக்கட்டும், ஒரு மேத் ஹென்ரியாக இருக்கட்டும், இல்லை ஒரு கைல் ஜெமிசனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பேஸ்லாம் கிடையாது. இவங்க ஜென்ரலாக ஸ்விங் பவுலர்ஸ் 130 to 140 120 to 140 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு நீங்கள் இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் ஆண்ட்ரிச் நார்க்கியா வந்தார். நார்க்கியா வந்து ஆனால் அவ்வளோ பெரிய ஃபார்மில் இல்லை. ஸோ அதனால் ஏன்னா அவர் அப்போ தான் ஒரு லாங் பேக் இன்ஜுரியிலேருந்து வெளில வந்திருந்தார். அதே நேரம் அவர்கிட்ட அந்த லைன் அக்யூரசி இல்லை, ஃபுல்லாக பேட்ஸு பாடி அதில் தான் போட்டிருந்தார். டேக்கிங் அவுட் திஸ் போத் ஆண்ட்ரிச் நார்க்கியாவை எடுத்தால் அவர் அவ்வளோ ஐபிஎஸ் பவுலர்ஸை ஃபேஸ் பண்ணவே இல்லை. அவரோட வீக்னஸ் நான் பார்க்குறது என்னென்னா ஃபஸ்ட்டு ஆஃப் ஸ்பின் அவர் வந்து எப்பயுமே லாஸ்ட் ஐபிஎல்லில் பார்த்தீங்கன்னா ஒரு நரேன், ஒரு திக்வேஷ் ராத்தி இவங்கெல்லாம் அவர் ட்ரபிள் பண்ணியிருக்காரு. ஆனால் இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸாக இருக்கட்டும், ஏஷியா கப்பாக இருக்கட்டும், இல்லை இப்போ நியூசிலாந்து சீரீஸாக இருக்கட்டும், அவர் ஒரு குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னரை கூட அவர் ஃபேஸ் பண்ணல. மேபி இப்போ ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் ஆடி இருந்தால் மேபி நம்ம பார்த்துருக்கலாம் அவர் எப்படி அவர் அப்ரோச் பண்ணுறாருன்னு. ஸோ கோயிங் இன் டு T20 வேர்ல்டு கப் அவர் ஆப்போசிஷன் வந்து மேபி என்னோட கட் ஃபீல் என்ன சொல்லுதுன்னா ஃபஸ்ட்டு பவர் பிளேலேயே அவரை ஸ்டாப் பண்ண நினைப்பாங்க. ஸோ அப்படி பவர் பிளேலே ஸ்டாப் பண்ணுன்றப்போ ஒன்று ஏர்லியான ஆஃப் ஸ்பின்னை எடுத்துன்னு வர்றது ஒரு ஆப்ஷனாக இருக்கும். இல்லைனா நான் ரொம்ப நோட் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா அகேன்ஸ்ட் லெஃப்ட் ஆர்ம் சீமர்ஸ் அபிஷேக் சர்மாவுக்கு ஒரு கிளியர் கட் வீக்னஸ் இருக்குது.
இது வந்து நீங்கள் லாஸ்ட் ஐபிஎல்லில் நோட் பண்ணியிருந்தாலும் சரி, இப்போ ரீசெண்ட் கேம்ஸ்லேயும் நோட் பண்ணியிருந்தாலும் சரி, அவர் வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்ட அவ்வளோ கம்ஃபர்டபுளாக கிடையாது. அவர் வந்து ஏன் ஏன் லெஃப்ட் ஆர்ம் பேசர்னு அவர் அவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லைன்றதை நான் அடுத்து சொல்கிறேன். இது வந்து லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் கிட்ட அவர் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை. அது தாண்டினா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் கிட்ட அவர் ஒரு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ இப்போ அவரை ஸ்டாப் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும்னா என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு மிச்சல் ஸ்டார்க் ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எடுத்துனோன்னு லெஃப்ட் ஆர்ம் பேசர் எக்ஸ்ட்ரீம் பேஸ், அதாவது 145 150 அவருக்கு வந்து அந்த ஸ்டெப் டவுன் பண்ணுறதுன்றத கம்ப்ளீட்டாக கேம் விட்டு எடுத்துகிட்டு போகணுன்னா நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ண விடக்கூடாதுன்னா பேஸ் அதிகமாக இருக்கணும். ஹை பேஸ் அக்யூரசிஸ் வித் சீம் மூவ்மெண்ட் இருக்கிறப்ப அவரால் கண்டிப்பாக ஸ்டெப் டவுன் பண்ண முடியாது. ஸோ நின்ன இடத்துலேருந்து அடிக்கணும். நின்ன இடத்துலேருந்து அடிக்கிற அளவுக்கு அவருக்கு பவர் கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரால் இப்போ ஒரு இறங்கி ஒரு 6 பால் 6 சிக்ஸ் அடிக்க முடியும்னா அவரால் இதுவே நின்ன இடத்துலன்னா அவரால் 2-3 சிக்ஸ் தான் கன்வெர்ட் பண்ண முடியும். 2-3 கையில் போய் விழுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த ஸ்டெப் டவுன் பண்ணுறது ஸ்டாப் பண்ணணும். ஸோ ஸ்டெப் டவுன் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு அவருக்கு அந்த ஆங்கிள் ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்ணுறதுக்கான அந்த ஆப்பர்ச்சுனிட்டியே தரக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்க்கு வந்து நேச்சுரலாகவே என்னென்னு பார்த்தா, அவங்க வந்து அந்த இன்ஸ்விங் வந்து அவங்களுக்கு எப்படி சொல்கிறது, இன்ஸ்விங் வந்து கரெக்டாக அவங்களுக்கு வந்து அந்த ஆங்கிளை கட் பண்ணும். அதாவது ஓவர் த விக்கெட் லெஃப்ட் ஹேண்ட் எப்படி சொல்கிறது, ஓவர் த விக்கெட் போடுறப்ப அவங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் அது. ஸோ அதனால் என்ன ஆகும்னு பார்த்தா, அவரால் அந்த ஹேண்ட்ஸ் ஃப்ரீ பண்ண முடியாது அந்த ஓவர் த விக்கெட்லேருந்து போடுறப்ப. ஸோ நீங்கள் ரைட் ஹேண்ட் பேசராக இருந்தாலும் சரி, லெஃப்ட் ஹேண்ட் பேசராக இருந்தாலும் சரி, நீங்கள் பேஸ் இஸ் த கீ. நீங்கள் வந்து ஒரு 150 145 பேஸ் போடுறப்ப அவருக்கு அந்த ரியாக்ஷன் முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லராக போங்க. நீங்கள் குட் லென்த்தில் போட்டு மற்ற பேட்டர்ஸை ட்ரபிள் பண்ணுற மாதிரி அவரை ட்ரபிள் பண்ண முடியாது. நீங்கள் குட் லென்த்தில் போடுறப்ப அவருக்கு ஸ்டெப் டவுன் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏரியாஸை விடுறீங்க. அந்த இதை அவர் கன்வெர்ட் பண்ணுறாரு இறங்கி. இப்போ லிட்டரலாக என்னென்னா, ஸ்லாட் இஸ் யுவர் யாக்கர், குட் லென்த் இஸ் யுவர் ஸ்லாட். எப்படி நீங்கள் ஸ்டெப் டவுன் பண்ணாமல் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்லாட்டுன்றது உங்களுக்கு ஸ்டெப் டவுன் பண்ணாதப்போ உங்களுக்கு குட் லென்த் வந்து ஒரு எப்படி இருக்கோ அந்த மாதிரி இப்போ ஸ்டெப் டவுன் பண்ணுறப்ப ஸ்லாட்டாக மாறுது அந்த குட் லென்த். ஏன்னா அவர் அந்த ஸ்லாட் ஏரியாவை கவர் பண்ணிடுறாரு. குட் லென்த்தை வந்து உங்களுக்கு பவுன்சராக மாறிடுது. ஸோ நீங்கள் குட் லென்த்தில் போடுறப்ப அவர் அது ஸ்லாட்டாக கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறாரு. ஸோ ஸ்லாட்டில் லென்த்தாக கன்வெர்ட் பண்ணி அடிக்கிறார். ஸோ நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லாக போங்க. அதாவது யாக் பண்ணுங்கள் அவரை, யாக்கர். அதாவது அவர் ஸ்டெப் டவுன் பண்ணாருன்னா அவர் பேட்டை வந்து கீழே வைக்க முடியாது. ஏன்னா அவருக்கு ஹை பேக் லிஃப்ட் இருக்குது. ஸோ அவரால் ஆன் டைம் கீழே வைக்க முடியாது. ஸ்டெப் டவுன் பண்ணி அடிக்க வந்தாலும் நீங்கள் அவருக்கு யாக் பண்ணுறப்ப அவரால் கண்டிப்பாக கீழே வைக்க முடியாது டைமுக்கு. ஏன்னா அவர்கிட்ட அந்த ஹை பேக் லிஃப்ட் இருக்குது. அதனால் அண்ட் அதர் ஒன் அதனால் அவரால் வந்து கீழே வைக்க முடியாது டைமுக்கு. ஸோ அதுக்கடுத்து நான் என்ன நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா, இப்போ உங்கள்கிட்ட ரைட் ஆர்ம் பேசர் இருக்காங்கன்னா அவரை முடிஞ்ச அளவுக்கு ஓவர் த விக்கெட் போட விடுறதை விட ரவுண்ட் த விக்கெட் போடுறப்ப கண்டிப்பாக ஓவர் த விக்கெட்டில் இப்போ நீங்கள் ஒரு கைல் ஜெமிசனாக இருக்கட்டும், ஒரு ஜேக்கப் டஃபியாக இருக்கட்டும், மேத்தன்ரியாக இருக்கட்டும், அவங்க எல்லாம் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தா ஓவர் த விக்கெட் மட்டும்தான் போடுறாங்க. இவருக்கு அபிஷேக் சர்மாவுக்கு ஓவர் த விக்கெட் போடுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா, நீங்கள் நேச்சுரலாகவே அவருக்கு வந்து நீங்கள் இன்ஸ்விங் போடுறப்ப பேட் அட்டாக் பண்ணுறப்ப, அதாவது என்ன ஆகுதுன்னா அவருக்கு வந்து ஃப்ளிக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. இப்போ அவருக்கு அவுட் ஸ்விங் பண்ணுறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா அவருக்கு ஸ்டெப் டவுன் பண்ணுற. ஸோ நீங்கள் அந்த ஆங்கிளை கட் பண்ண மாட்டேன்றீங்க. நீங்கள் அந்த கையை ஃப்ரீ பண்ணுற, அவரோட ஆர்ம்ஸை ஃப்ரீ பண்ணுற அந்த ஆங்கிளை கட் பண்ணிங்கன்னா அவர் கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா, ரவுண்ட் த விக்கெட் வந்துட்டு அவருக்கு வந்து அவரோட ஸ்டெம்ஸ் அட்டாக் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு. அவருக்கு வந்து அந்த கீப்பர் எட்ஜும் அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ அது நடக்காது. ஸோ நீங்கள் அது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபீல்டு பிளேஸ்மெண்ட்டுன்றப்போ நீங்கள் வந்து ஒரு கன்வென்ஷ்னல் ஃபீல்டு தான் நிறைய பேர் ட்ரை பண்ணுறாங்க அவர்கிட்ட. நீங்கள் ஒரு கன்வென்ஷ்னல் ஃபீல்டு வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அவரோட ஹிட்டிங் ஜோன்ஸ் எல்லாமே அவுட் சைட் அதாவது பவுண்ட்ரி ஃபீல்டர்ஸ் யாருமே இருக்கிறதில்ல. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு டீப் பாயிண்ட் வச்சுட்டு டீப் பாயிண்ட் இல்லை டீப் எக்ஸ்ட்ரா கவர் வைக்கலாம். அவருக்கு டீப் எக்ஸ்ட்ரா கவர் வைக்கிறப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தா, அவருக்கு அந்த இன்சைட் அவுட்டுன்ற ஆப்ஷன், அதாவது நீங்கள் அவருக்கு வந்து வெளியில் எடுத்துகிட்டு போகிறேன், நான் வந்து அவரோட ஸ்ட்ரென்த்தில் போய் அவரை தூக்க போகிறேன் அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணான்னா, ஒரு டீப் எக்ஸ்ட்ரா கவர் இல்லை டீப் பாயிண்ட் வச்சுட்டு மேபி ஒரு லாங் ஆஃப் வெளில தள்ளி கூட நீங்கள் போடலாம். ஏன்னா நீங்கள் 2 ஷாட்டை எடுத்துடலாம் அதனால். ஸோ
ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஆஃப் சைடு, அதாவது இது எந்த ஸ்ட்ராட்டஜினா சிம்பிளாக சொல்லணும்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு பண்ண அந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணலான்றேன். ஜேஎஃப்எம் பார்த்தோன்னா இதே மாதிரி தான் ஒரு 3-4 ஷாட்டை வச்சு அவர் இது பண்ணிட்டு இருந்தார். ஸோ சடனாக என்ன பண்ணாங்கன்னா லாங் அண்ட் லாங் ஆஃப் அந்த மாதிரி டீப் எக்ஸ்ட்ரா கவர்லாம் வைக்கவும் அவரோட கேமே அதுக்கப்புறம் அந்த பழைய கேம் அவர்கிட்ட இல்லை. ஸோ நீங்கள் அபிஷேக் சர்மாவை ட்ரபிள் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா மேபி ஒரு லாங் ஆன் இல்லை லாங் ஆஃப் வச்சுட்டு நீங்கள் ஒரு டீப் எக்ஸ்ட்ரா கவர் இல்லை டீப் பாயிண்ட் வைக்கலாம். இது எப்போனா நீங்கள் அவருக்கு அவுட் ஸ்விங் வச்சு அட்டாக் பண்ண போகிறீங்கன்ற பட்சத்தில், நீங்கள் அவரோட பேட்ஸ் அட்டாக் பண்ணுறன்ற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு டீப் ஸ்கொயர் இல்லை ஃபார்வர்ட் ஸ்கொயர் லெக்கு அது வச்சுட்டு நீங்கள் பவுன்சர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு ஒரு டீப் பேக் ஸ்கொயர் லெக் வச்சுக்கலாம். இல்லைன்ற பட்சத்தில் நீங்கள் ஒரு லாங் ஆன் வச்சுக்கலாம். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தா அவரோட 2 ஹிட்டிங்ஸும் நீங்கள் ஒன்று நோட் பண்ணிங்கன்னா அவர் ஃப்ளாட்டாக சிக்ஸ் அடிக்க மாட்டார், அவர் ரைட் ஏற்றி தான் சிக்ஸ் அடிப்பார். ஸோ இன்கேஸ் அவர் மிஸ்டைம் பண்ணால் கூட ஃப்ளாட்டாக உங்களுக்கு வரப்போகிறது கிடையாது. ஸோ யூ கேன் ஹேவ் த டைம் டு கவர் த கிரவுண்ட் டு கேட்ச் த பால். ஸோ நீங்கள் லாங் அண்ட் லாங் ஆஃப் நீங்கள் எங்கே ப்ளேஸ் பண்ணாலும் உங்களுக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்கும். ஸோ பெஸ்ட்டு ஃபீல்டர் அங்கே ப்ளேஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் அதுக்கு மேலே ஸ்பின்னு ஒரு பெரிய வீக்னஸை நான் கவனிக்கிறேன் அவருக்கு. லெக் ஸ்பின் கிடையாது. நீங்கள் லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் அதெல்லாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆஃப் ஸ்பின்னா சும்மா ஏதோ பேருக்கு ஆஃப் ஸ்பின் போடுறவங்க இல்லை, குவாலிட்டி ஆஃப் ஸ்பின்னர் அவரை ட்ரபிள் பண்ணலாம். அதுவும் ஆஃப் ஸ்பின்னா அவர் அதே சேம் டெக்னிக் சேம் ஷாட்ஸ் தான் அவர் போகிறாரு இன்சைட் அவுட். ஸோ ஆம் பால் அவர் கண்டிப்பாக த்ரெட்டனிங்காக இருக்கும். ஒரு நல்ல ஆம் பால் இல்லை, ஏன்னா அவருக்கு ஸ்டெப் டவுன் பண்ணுறப்ப ஒரு ஆம்பால் அவரால் அந்த இன்சைட் அவுட் அடிக்க முடியாது ஒரு ஆம்பாலை. ஏன்னா ஆம்பால் உங்களுக்கு ஸ்டெம்பை நோக்கி போயினே தான் இருக்கும். அதாவது பேட்ஸ்மேனுக்குள்ளே வரும், அந்த ஹேண்ட்ஸை ஃப்ரீ பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியே தர. ஸோ நீங்கள் இது பண்ணலாம். இப்போ நீங்கள் ரீசெண்ட் நியூசிலாந்து சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சாண்ட்னராக இருக்கட்டும், இசோதியாக இருக்கட்டும், அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஷார்ட்டாக போடுறாங்க. அவருக்கு ஷார்ட்டாக போட்டிங்கன்னா அது எந்த வேகத்தில் போடுறீங்களோ அதோட 10 மடங்கு வேகத்துக்கு அவர் பவுண்டரி அடிக்க தான் போடுறாரு. ஏன்னா அவருக்கு பேக் ஃபுட் பிளே நல்லா இருக்குது. ஸோ நீங்கள் அந்த நீங்கள் அவருக்கு அந்த ஷார்ட்டாக போட்டு மிஸ்டைம் பண்ணுவாருக்கு. இந்தியன் பவுண்ட்ரிஸ் அவ்வளோ பெரிய பவுண்ட்ரிஸ் கிடையாது. நீங்கள் ஷார்ட்டாக போட்டு மிஸ்டைம் பண்ணுவாரான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஷார்ட்டாக போட்டு எந்த யூஸுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு இவங்க எல்லாம் அந்த ஆங்கிளை கட் பண்ணுன்ற அந்த பேசிக் இதை யாருமே யோசிக்க மாட்டேன்றாங்க. ஸோ நீங்கள் அந்த ஆங்கிளை கட் பண்ண ஆரம்பிச்சிங்கனாலே அவருக்கு ஸ்ட்ரென்த் இப்போ ஆன்ஷியஸ் ஆவார். அவர் இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி செகண்ட் பால் தேர்ட் பால் அவர் அந்த இன்சைட் அவுட்டுக்கு போகாமல் இருக்க மாட்டார். நீங்கள் அந்த இன்சைட் அவுட்டை கட் பண்ணுறப்ப அவரோட மொத்த ஸ்ட்ரென்த்து அவருக்கு நம்ம ஃப்ளிக்கு சொல்லலாம், ஸ்ட்ரைட் ரவுண்ட் த கிரவுண்ட் அடிக்கிற ஷாட் இருக்குதுன்னு சொல்லலாம், புல் இருக்குதுன்னு சொல்லலாம். புல்லுன்னு உங்களால் சும்மாலாம் இது பண்ண முடியாது. புல் ஷாட்டை நீங்கள் உங்களுக்கு பவுன்சர் போட்டே ஆகணும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக போடுறப்பெல்லாம் அவரால் புல் பண்ண முடியாது. ஸோ அதான் சொல்கிறேன், அவரோட இன்சைட் அவுட்டை நீங்கள் கவர் பண்ணிட்டீங்க, அவர் கன்சிஸ்டண்ட்டாக 6-4 போலன்ற பட்சத்தில் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அவரே மிஸ்டேக் பண்ணுவார். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சு இது 2 தவிர்த்து இப்போதைக்கு அவருக்கு எந்த ப்ராப்ளமே இல்லைன்னு தான் சொல்லணும். ஆனால் இந்த 2 ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த 2 ப்ராப்ளமை அட்ரஸ் பண்ணுறதுக்கு அவர் மேபி 3-4 ப்ராப்ளம் ஓப்பன் பண்ணலாம். ஜஸ்ட் லைக் ஜேக் ஃப்ரேசர். நான் ஏன் ஜேக் ஃப்ரேசர் மிக எக்ஸாம்பிளாக சொல்கிறேன்னா அபிஷேக் சர்மாவோட டெக்னிக்கும் அவர் டெக்னிக்கும் நீங்கள் ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு 2 பேரும் சைட் பை சைட் கம்பேரிசன். அதாவது 2 years பேக் ஜேஎஃப்எம் பயங்கர ஃபார்மில் இருந்தார். ஸோ அந்த ஜேஎஃப்எம்மையும் இந்த அபிஷேக் சர்மையும் சைட் பை சைடு வச்சு பார்த்தோன்னா 2 பேரோட டெக்னிக்கும் சரி, ஸ்டான்ஸும் சரி, பிளேயிங் ஷார்ட் ஏரியாஸும் பார்த்தோன்னா ஒரு மிரர் மாதிரி இருக்கும். என்னென்னா இவர் ரைட் ஹேண்டர் அந்த லெஃப்ட் ஹேண்டர் அந்த 2 தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அவரும் இதே மாதிரி தான் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் அடிப்பார், இவரும் ஸ்ட்ரெயிட் டவுன் த கிரவுண்ட் அடிப்பார். இவருக்கு இறங்கி அடிக்கிறது தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவார், அவரும் இறங்கி அடிக்கிறது தான் ப்ரியாரிட்டைஸ் பண்ணுவார். அவரோட ஸ்ட்ராங் ஷாட்டும் அவர்கிட்டையும் அந்த 2 ஷாட் தான் இருக்குது, இன்சைட் அவுட் அண்ட் ஃப்ளிக்கு. இவர்கிட்டையும் இன்சைட் அவுட் அண்ட் ஃப்ளிக்கு. ஏன்னா இவர் இன்சைட் அவுட்டோட ஃப்ளிக்கு ரொம்ப அடிப்பார், இவர் ஃப்ளிக்கை விட இன்சைட் அவுட் அதிகமாக அடிப்பார் அபிஷேக் சர்மா. அவ்வளோதான் 2 பேருக்கு. ஸோ நீங்கள் ஒரு அபிஷேக் சர்மாவை ஸ்டாப் பண்ணோன்னா நீங்கள் ஜேக் ஃப்ரேசர் மெக்கருக்கு போகின்ற அதே ஃபீல்ட் செட்டப்பையும் அதே ஸ்ட்ராட்டஜிஸையும் இது பண்ணும். ஜேஎஃப்எம் ஒன்ஸ் அவங்க ட்ரபிள் பண்ண ஆரம்பித்ததும் அவரே என்ன பண்ணார்னா ஆன்ஷியஸ் ஆனார், ஸ்வீப் ஆட ஆரம்பித்தார். ஸ்வீப்லாம் சொல்யூஷனே கிடையாது. ஆனால் அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார், நான் ஸ்வீப் பண்ணணும்னு அடுத்து ஸ்வீப் கற்றுக்கினார், ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ணார், ஸ்கூப் பண்ணார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவர் எங்கே 2023-24 அவர் இருந்ததுக்கும் 26க்கும் பார்த்தா பயங்கரமாக டைல்யூட் ஆகி எங்கேயோ போயிடுச்சு அவரோட டெக்னிக்கு எல்லாம்.
இப்போ அபிஷேக் சர்மாவுக்கும் அதே தான் நான் சொல்கிறேன். இப்போ இவரோட ஸ்ட்ராட்டஜியை தான் அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. நீங்கள் இப்போ இவருக்கு யூஸ் பண்ணுற அந்த ஃபீல்டு பிளேஸ்மெண்ட் இது பவுலிங் அந்த லைன் அண்ட் லென்த்து இவருக்கு கொஞ்சம் மாடிஃபை பண்ணால் இவருக்கு 100% ஒர்க் ஆகும். ஸோ அபிஷேக் சர்மாவை நீங்கள் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு இல்லை, கரெக்டாக அக்யூரேட்டாக இருக்கணும். இப்போ அவர் அதுக்கு மேலே ஐயான் கான்ஃபிடன்ஸில் இருக்கார். கான்ஃபிடன்ஸ் ஐயா இருக்கிற ஒரு பேட்ஸ்மேனை நீங்கள் ட்ரபிள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அவர் கான்ஃபிடன்ஸை உடைக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு T20 வேர்ல்டு கப்பில் எனக்கு தெரிஞ்சு மேபி செமிஸ் வரைக்கும் அவர் அன்டெஸ்டடான தான் போவார்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அவரை ட்ரபிள் பண்ணுறது யாராக இருக்குன்னு பார்த்தா ஒரு மார்க்கோ ஹான்சன். கண்டிப்பாக சவுத் ஆஃப்ரிக்காவும் இந்தியாவும் மீட் பண்ணாங்க இன்கேஸ் T20 வேர்ல்டு கப்லனா கண்டிப்பாக மார்க்கோ ஹான்சன் ஒரு பெரிய த்ரெட்டாக இருப்பார். அவர் மேபி இந்த சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் பெருசாக ட்ரபிள் பண்ணாரா இல்லைன்னு எனக்கு மறந்துடுச்சு. ஆனால் அவர் கண்டிப்பாக ஒரு த்ரெட்டாக வருவார். ஏன்னா இப்போ ஹான்சன் போஸ்ட் அந்த SA20 ரொம்ப நல்ல ஒரு ஃபார்மை பிடிச்சிருக்காரு. அவர் கொஞ்ச நாள் அவுட் ஆஃப் ஃபார்ம் மாதிரி இருந்தார் அந்த T20 ஒரு லைன் லென்த் இல்லாமல். ஸோ மேபி கோயிங் ஃபார்வர்ட் எனக்கு அபிஷேக் சர்மா அடித்தா சந்தோஷம். ஆனால் பிரச்சனை என்னென்னா க்ளூலெஸ்ஸாக ஒரு ஆப்போசிஷன் நிற்குதுன்றது தான் என்னால் நம்ப முடியாத ஒரு விஷயம். மேபி ஒரு 2-3 இயர்ஸ் பேக் இருக்கிற மாதிரி அந்த குவாலிட்டி ஆஃப் அட்டாக் பவுலிங் T20 ஐஸில் இருந்திருந்தால் மேபி அபிஷேக் சர்மா கொஞ்சம் ட்ரபிள் ஆகிருக்கலாம். ஒரு ஆஸ்திரேலியன் வித் மிச்சல் ஸ்டார்க், கேசல்வுட், பேட் கமின்ஸ் கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஒரு பாகிஸ்தானே எடுத்தோன்னா ஹரிஷ் ராஃப் அவ்வளோ பெரிய ஃபார்மில் இல்லை, ஷைன் ஷாஃப்ரிதி ஒரு ஃபார்மில் கிடையாது. இதுவே அந்த 21-22 அந்த டைமில் அவங்க இருந்த ஃபார்ம்னா மேபி ட்ரபிள் பண்ணியிருக்கலாம் இவரை. ஸோ நியூசிலாண்டுமே சரி, ட்ரெண்ட் போல்ட், சவுத்தி இவங்க இருந்த டைம், மில்னே இவங்க இருந்த டைம் அந்த பவுலிங் ட்ரீ இருந்திருந்தால் கண்டிப்பாக ட்ரபிள் பண்ணியிருப்பாங்க. இப்போ இருக்கிறவங்க யாருமே டஃப் இஸ் அ குட் பவுலர், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் அபிஷேக் சர்மாவை நிறுத்துகிற அளவு குட் பவுலர் ஆனால் கண்டிப்பாக கிடையாது. இன் நியூசிலாந்து செனா கண்ட்ரிஸ் ஈ கேன் ஸ்டாப். ஆனால் மேத் ஹென்ரியுமே சரி, செனா கண்ட்ரீஸில் டஃபி அண்ட் மேத் ஹென்ரி, கைல் ஜெமிசன் கேன் ஸ்டாப் அபிஷேக் சர்மா. ஆனால் சப்கான்டினென்ட்டில் அவங்க பேஸ் அண்ட் அவங்க லைன் அண்ட் லென்த் வித்தவுட் மச் ஸ்விங் they cannot stop அபிஷேக் சர்மா. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் நம்ம பார்ப்போம். எனக்கு தெரிஞ்ச ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல்லை இன்ட்ரடியூஸ் பண்ணி அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ரூல்ட் அவுட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அதான் கோயிங் ஃபார்வர்ட் கண்டிப்பாக அவருக்கு ஒரு ஆஃப் ஸ்பின் கண்டிப்பாக அவருக்கு அகேன்ஸ்டாக டிப்ளாய் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது ஆப்போசிஷன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு.